வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும். ஒரு நல்ல டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி. ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோன்ற சட்னி தான் இது. சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். சாப்பிட்டவங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வேர்க்கடலை சட்னி பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு. வேர்க்கடலையை கொஞ்சம் கருகாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. ஆனால் வேர்க்கடலையோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜ் வரலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். ஒரு மொத்தத்தில் கூட ஆற வச்சுக்கலாம், இல்லை ஒரு பிளேட்டில் கூட ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம வேர்க்கடலை வறுக்கும் போதே அந்த இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெயை தடவிக்கலாம். அந்த தண்ணி இட்லி பானையில் இருக்கிற தண்ணி கொதிச்சிக்கும் போது தான் நம்ம இட்லியை ஊற்றி வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி சுற்றாது இட்லியில். இல்லைனா இட்லி ஃபஸ்ட்டு தட்டில் தண்ணி சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லியை ஊற்றி எடுத்து வைங்க. பாருங்கள், இப்படியே எல்லா தட்டுலேயும் 3 தட்டுலேயுமே நம்ம ஊற்றி எடுத்து மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னியை இப்படி சட்னியாக அரைக்கலாம், இல்லை பொரியலுக்கெலாம் கூட வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு மட்டும் போட்டு நம்ம அரைச்சி ஒரு டப்பாலையோ ஒரு கண்ணாடி பாட்டிலையோ எடுத்து வச்சுட்டு நம்ம பொரியலுக்கெலாம், பீன்ஸ் பொரியல், கீரை பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லியை ஊற்றி வச்சாச்சு. வேர்க்கடலையை எப்படி தோல் எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தோல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறோம். மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட போகிறோன்னா, தோல் எடுத்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், இல்லை ஒரு 1/4 மூடி தேங்காய் கூட கரெக்டாக தான் இருக்கும். 1/4 மூடி கரெக்டாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வச்சு அரைச்சா தான் இந்த பேஸ்ட் மாதிரி வரும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இட்லி வெந்துருச்சு. இட்லி எடுக்கலாம். நான் இந்த சட்னியை தாளிப்பு போட்டது வீடியோ கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. தாளிப்பு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் ப்ளஸ் பெருங்காயம், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன் அந்த பாத்திரத்தில். சட்னிக்கான தாளிப்பு அது வீடியோ கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இட்லியை எடுத்துக்கிறோம். இட்லி எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இட்லி பிளேட்டில் வச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி.